என்னோட சுச்சுவேஷன் அப்படி போயிடுச்சு. நடக்க தான் முடியல. ஸ்கேன் பண்ணுமான்னு தெரில. நாங்கள் கீழே நடந்தே வந்துக்கிறோன்னு வந்தாச்சு. குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு. அம்மா வேற ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கூப்பிடுங்க. இப்போ ஒரு மாதிரி உடம்பு காணலாம் ஆயிடுச்சு. ஆயா ஊருக்கு போகுதுன்னு எப்படி அழுகுது பாரு. ஆயாக்கும் விட்டுட்டு போக மனசு வரல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதோட பேபி பிறந்து 2 days ஆச்சு. என்னோட பேபி வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு தான் பிறந்துச்சு. என்ன சொல்கிறது, நார்மல் டெலிவரியா சிசரினா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எனக்கு வாமிட் வர்றது, சின்ன சின்ன பிரச்சனை வரதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணப்போ இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் சரியாகும், இது பண்ணால் சரியாகும், உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் எனக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றிகள். எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தை நீங்கள் பண்ண கமெண்ட்ஸுக்கும் என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கும் ஈடாகுமானா எனக்கு தெரியல. பட் என்னால் அதுதான் உங்கள் எல்லாருக்கும் பண்ண முடியும். டெலிவரி என்னைக்கு நடந்துச்சுன்னு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். வீடியோ இழுத்தடிக்கணும்னுக்கோசரம் திரும்ப திரும்ப சொல்லலை. என்னோடய சுச்சுவேஷன் அப்படி போயிடுச்சு. வீடியோ வந்து போட முடியலை. இன்றைக்கும் டே ரொம்ப ஒஸ்ட்டு. வெளியே வந்தேன், அங்கேயும் ஒஸ்ட்டு. இப்போ உள்ளே போகிறேன், அங்கேயும் ஒஸ்ட்டு. இப்போ நானே டெலிவரி அப்போ கூட கொஞ்சம் பிரிஸ்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது. எனக்கு வேறு ஃபீவர் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த உடம்ப என்னை இது மாதிரி வீக்காக அவங்க மாற்றிட்டாங்களா, இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு நானாக வீக் ஆகிட்டேனாங்கிறது எனக்கு தெரில. கிட்னி டாக்டரையும் குடல் டாக்டரையும் பார்க்க சொன்னாங்க. கிட்னி டாக்டரை பார்க்க போனேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்குது, இருந்தாலும் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இங்கேருந்து நான் கண்ணாடி மாளிகைக்கு நடந்தே தான் போனேன், வண்டி கிடைக்கல. 2வது நாள் டாக்டர் என் கேஸ் ஷீட்லாம் செக் பண்ணிட்டு என்னதே கண்ணாடி மாளிகைக்கு குடல் டாக்டரையும் கிட்னி டாக்டரையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டதெல்லாம் அவனுக்கு கரெக்டு தான். வெளியே வண்டிக்காக வெயிட் பண்ணால் டைம் ஆகும் போல். 12 மணிக்கே க்ளோஸ் ஆகிடும். குழந்தைய வேறு அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணால் நமக்கு வேலைக்காகாதுன்னு நடந்தே போகலான்னு நடைய கட்டியாச்சு. நடக்க தான் முடியல. ஏங்க அதாங்க கண்ணாடி மாளிகை. ஓ அங்க இல்ல டாய் இல்ல அன்னைக்கு அன்னைக்கு இப்படியா வந்தா? இப்போதான் 177 வந்திருக்கும். 156 ஸ்கேன் பண்ணுமான்னு தெரியல. அடுத்ததான் 157 போய் பார்க்கணுமா? 156 இல்லையா? கிட்னி டாக்டர். கிட்னி டாக்டர் தான் என்னது அவங்க மாதிரி மெடிசன் கொடுக்குறாங்களா? டாக்டர் பார்க்காம முதல்ல மெடிசன் போயிட்டோம். அவர்தான் டாக்டரா? எனக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி கிட்னி இஷ்யூ இருக்குது, அதனால டெலிவரி முன்னாடியே பார்க்குற மாதிரி இருக்குன்னு. 6 வாரம் இங்கேருந்து பார்க்கணுமா? இவங்க எல்லாம் நார்மலாக இருக்குது. ஒரு என்ன ஸ்கேனு, ஒரு சிடி ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு என்னான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்படியாங்க? ஏற்கனவே லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். திரும்ப லிஃப்ட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. எல்லாரும் ஏறிட்டோம். ஒரு அண்ணன் கடைசியாக ஓடி வந்தாங்க. நாங்கள் 2nd floor போனோம். ஒரு அண்ணன் கடைசியாக ஓடி வந்தாங்களா, லிஃப்ட்டு ஃபுல்லாக அடித்து ஏறாதீங்க அப்படின்னா அப்போ தான் உள்ளே குடிக்கிறாங்க. சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, பேபி அங்கே இருக்குது, ஹவுஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் தான் இருக்குது அப்படின்ட்டு ஏறிட்டார். நாங்கள் கீழே நடந்தே வந்துக்கணும்னு வந்தாச்சு. அடுத்ததாக குடல் டாக்டர் பார்க்கணும். கிட்னி டாக்டரை பார்த்தாச்சு. 146 அங்கே டாக்டர் எழுதி கொடுத்தோடனே இங்கே வந்தோம் நடந்து. இங்கே கவுண்டர் 12 மணியோட க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் தேடி பார்த்தாங்க, யாருமே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் இருந்தாங்க. இருங்க நான் டாக்டர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு கேட்க போயிருக்காங்க. இதில் சளி வேற பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு. காலையில் அந்த மேம் வந்து சளி டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ போய் பார்க்குறதுன்னு தெரில. பாப்பாங்க வராங்க பார்த்து
குழந்தை வேற அழுதுட்டுருக்கு. அம்மா வேற ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கூப்பிடுங்க. கடைசி நிமிஷத்தில் போய் டாக்டரை பார்த்துருவாங்கங்கிறாங்க. இங்கே 12 மணியோட முடிஞ்சிருச்சுக்கிறாங்க. ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டால் இருங்க பார்க்குறேன்ட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். காலையில் தான் சந்தோஷமாக கிளம்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஒர்ஸ்ட் டே. டெஸ்ட் ஆனால் 156 இருக்க குடல் டாக்டரையும் பார்க்கணும். இப்போ முடியலடா சாமி. குடல் டாக்டரை போய் பார்க்கலான்னா அதான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே அப்பா கொசு கடிக்குது. அதான் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து நார்மலாக தான் இருந்தேன். நடந்து வந்தது ஒரு சுச்சுவேஷன், அது என்ன சொல்லுவாங்க, சூழ்நிலையா, நடந்து வந்த ஒரு சூழ்நிலையினால என் பாடி இப்படி வீக் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு ரூமுக்கு விசிட் வந்தாங்க. இது மாதிரி ஏதோ பண்ணுதுன்னாங்க. எனக்கு கோல்டு ஃபீவரும் இருக்குதுன்னு சொன்னோன்னே டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணால் 100 வந்துருச்சுட்டாங்க. அந்த ஃபீவரோடையே இப்போ சிடி ஸ்கேன் செக் பண்ண வந்திருக்கேன். சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க எப்போ ரிப்போர்ட் தராங்கன்னு தெரில. பார்த்துட்டு திரும்ப போகணும். அங்கே குழந்தை வேறு தனியாக இருக்குது, பசிக்கும் வேறு. பா போலவா. வெளியே இருக்கும் போது உடம்புலாம் சில்லுன்னு இருக்குது. இப்போ பாரு சில்லுன்னு இருக்குது. ஆனால் ரூம்குள்ளே போனால் ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. இதெல்லாம் ஹீட்டாக இருக்குது. கை காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. ஹெவி ஃபீவராக தவிர பேபிக்கு ஃபீட் பண்ணணுமா என்னன்னு தெரில, பண்ணலாமா என்னன்னு. உடம்பு வேற ஒன்றுமே முடியலங்க. எப்போங்க ஸ்கேன் பண்ணிட்டு போவாங்க? ஆள் அவங்க தான் ரிப்போர்ட்டு டைம் இது பே பண்ணும்போது அவங்க தான் ஆளை கூப்பிட்டு வரலாமான்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு கூப்பிட்றான்னு கேட்டேன். நீங்கள் இப்போ கூப்பிட்டு வாங்க ஸ்கேன் பண்ணிக்கலான்னு அவங்க தான் சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா ஆள் இல்லை. முடியல, என்னாலையும் முடியல. அங்கே பேபியும் வேற வெயிட் பண்ணிட்டுருக்கு. பேபிக்கே மாஸ்க் போட்டு தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீவர் கோல்டுலாம் இருக்கு. மாதிரி நேற்றா டெலிவரி ஆச்சு. பேபி வந்து ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த சிஸ்டர் போயிட்டு சிடி ஸ்கேன் ரூமில் போய் படுங்க, நான் வந்து பார்க்குறேன்னாங்க. என் ஹஸ்பண்ட் ஏசி போட்டிருக்கனால இது மாதிரி கோல்டாக இருக்குது, ஏசி ஆஃப் பண்ண முடியுமான்னு போய் கேட்டார். அவங்க ஏசிலாம் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏசியில் படுத்துருக்கோம். இந்த மூக்கு அடப்பு இருக்கு தெரியுமா, இந்த ஏசி காற்று இதில் போயிட்டு இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு. மூக்கும் எதுவும் பண்ண முடியாது, மாஸ்க்கும் போட முடியாது, அப்படியே அமைதியாகவே படுத்துருந்தேன். 88 செகண்டுக்கு என் ஒயிட்டை ஸ்கேன் பண்ணிச்சு. அங்கே செகண்ட் ஓடிட்டே இருந்துச்சு மிஷினில். பார்த்தேன். ரிப்போர்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு தான் கிடைக்குமா, வந்து வாங்கிக்கோங்க சொன்னாங்க. அவ்வளோதான், சிடி ஸ்கேன் முடிஞ்சிச்சு. நாளைக்கு குடல் டாக்டர் பார்க்கணுமா, சீக்கிரமாக வந்துடுங்க. இப்போ ஒரு மாதிரி உடம்பு காணலாம் ஆயிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட பேபி அம்மாவை கையில் விட்டுட்டு வந்திருக்கேன். அம்மா டக்குன்னு போகலாம், பசி எடுத்துச்சா என்னன்னு தெரில, அழுதுச்சா என்னன்னு தெரில. கிட்னி டாக்டரை பார்க்க போகும்போது அழுதுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அழுதுகிட்டே இருந்தால் தொண்டை ட்ரை ஆகிடும் பேபிக்கு, அப்புறம் ஃபீட் பண்ணால் குடிக்காது. மில்க் குடிக்கல, போய் சங்கடம் வாங்கிட்டோம். மில்க்கு குடிக்காமல் அது ஒரு பக்கம் இதாகி, சரி அப்புறம் சங்கடையாச்சும் ஊற்றலாமே என் ஹஸ்பண்ட் சங்கடை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டா, தூங்க வச்சு அதுக்கப்புறம் குடிச்சிட்டான் ஒரு வழியா. இப்போ என்ன வாழை பண்ணி வச்சிருக்குன்னு தெரில. பா அநியாயம், கிளீனி பேபியாக இருக்குடியம்மா. கொஞ்சோண்டு யூரின் விட்டாலும் உடனே தொடச்சிடணும், ரெஸ்ட் ரூம் போனாலும் உடனே தொடச்சிடணும் அப்படிங்குது. வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் உடனே பேபியை போய் தொடக்கூடாது சரியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேபிகிட்ட போகணும், தெரிஞ்சுக்க. எல்லாம் தூக்கி தூக்கி போடும் பேபிக்கு. பயங்கர உப்பாக இருக்கு. அவ்வளோதானா இது? ஐயோ உப்பா இருக்கு பயங்கர.
திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த யூரின் டெஸ்ட்டு 3 நாள் ரிப்போர்ட் இருக்குல்ல அது, அப்புறம் கண்ணாடி பாக்கெட்டில் ஒரு லிக்விட் மாதிரி வாங்கிட்டு வந்தனே அதை கூட வாங்கி வச்சுட்டு டெஸ்ட் இப்போ உங்களுக்கு இல்லைன்னாங்கல்ல அது திரும்ப வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுமா. எத்தனை டைம் தான் பிளட் எடுத்துகிட்டே இருப்பாங்கன்னு தெரில. இதில் யூரினும் இதில் பிளட்டும் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணுமா. எப்போ எழுதிட்டுருவாங்கன்னு தெரியல. இது ஒன்றா இல்லை எதுக்குன்னே தெரில, ஏன்னான்னு தெரில. இது வேற எழுதி எப்போ போய் கொடுத்துட்டு வரணும் ரிப்போர்ட் வாங்கணுங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபீவர் கோல்டுன்னு சொன்னேன்ல, அதனால இப்போ என்னை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. செக் பண்ணி என்னோட கேஸ் ஷீட்லலாம் எழுதி கொடுத்துருக்காங்க என்னென்னமோ. அதுதான் இன்னைக்கு நைட் எனக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ரிப்போர்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு டே கொஞ்சம் மோசமாக தான் போச்சு. என் டெலிவரி டே விட இன்னைக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டு. பிகாஸ் எனக்கு சளியும் கோல்டும் பிடிச்சிருக்கு. அதுவே ஆளை ஒரு மாதிரி டயர்டாக கட்டுது. பாப்பா பார்த்துட்டு நீ வீட்டுக்கு பார்த்துக்கணும். டாக்டர் பார்த்து எழுதி இப்போ ஏன்னா ரெஸ்ட் ரூம் போக போகிறேனே. டாக்டர் பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். போய் கேட்டு வரியா? அங்கே பேசுறது அப்பா ஊருக்கு போகிறாங்களா? பார்த்து போயிட்டு வாங்க. சீட் இருக்கு, பஸ்ஸாக உட்காந்துக்க. ரீச் ஆகிட்டு ரீச் ஆகிட்டு